வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிஎஸ்ஆர் நெட் பிப்ரவரி 2025 பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் தான். இன்னும் அஃபிஷியலாக அவங்க இந்த கொஷின் பேப்பர் ரிலீஸ் பண்ணல. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மெமரியில் இருந்த கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்டர்நெட்லையும் செக் பண்ணேன். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே போட்டிருக்கோம். ஒரு 5 days ஆயிடுச்சு. அதில் ஒரு 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஷின்ஸ் பேப்பர் கிடைக்கிறது டிலே ஆனதுனால இன்றைக்கி ஒரு 10 கொஷின்ஸ் டோட்டலாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 10 கொஷின்ஸும் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் ஞாபகம் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸை பார்ட் 3 கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் எக்ஸாக்டாக ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். அகெயின் இது மெமரி பேஸ்ட் கொஷின் தான். ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஏதாவது இந்த இடத்துல இப்போ அன்பவுண்டட் பவுண்டட் இருந்திருக்கலாம், 0 to infinity கூட ஆர் இருந்திருக்கலாம். ஒரு சின்ன மைனூட்டாக தான் இருக்கும், பட் மோஸ்ட்லி வில் பி கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் இது கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக சேஞ்ச் ஆயிருந்தால் தான் உண்டு. ஸோ இது மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஜஸ்ட் ரிப்பீட் தட். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் கூட ஒரு டைம் நம்ம திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது ஜஸ்ட் ஒரு மெமரி பேஸ்டு கொஷின். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எவ்ரி சொல்யூஷன் இஸ் அன்பவுண்டட். Every solution is bounded on 0, infinity. The RxS solution which is bounded, every solution tends to 0. முதல்ல இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக பார்க்கணுன்னாக்கா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் படி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா m² + 5m + 6 = 0. இது ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டோம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 ஒன்று, ஆட் பண்ணால் 5 ஒன்று, 1 × 5 நம்மளுக்கு போதுமானது. ஸோ m + 1 × m. அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னாக்கா -1, -5. கரெக்டுங்களா? அப்போ a e power -2x + b e power -5x இருக்கான். ஸோ இது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அடுத்து நம்ம பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். இங்கே பர்டிகுலர் இன்டர்வல் பாட்டுங்க. சப்போஸ் sin px cos vx இருந்துச்சுன்னா you can easily identify. இந்த இடத்துல எப்படின்னா sin of e power -5x இருக்கு. அப்போ இங்கே என்ன நீங்கள் யூஸ் பண்ணலாம்னாக்கா மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் அப்ளை பண்ண அவ்வளோதான். e power 5x போல் ஒரு வின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண மொத்த ஈக்குவேஷன்ஸ், அதை e power -5x எடுத்துக்கலாம்னா ஒரு டீன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? எக்ஸ் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாற்றணும். வேறு எதுவும் ஐடியா கிடையாது. வேறு இதுதான் பேசிக் ஐடியா. இந்த ஐடியாவுமே பார்த்துட்டிங்கனாக்கா நம்ம நார்மலாக ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐடியா வந்து எக்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த டெரிவேட்டிவ் டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இங்கேயும் அந்த ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் e power -5x நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், ஒரு டீன் எடுத்துக்கலாம். அப்போ நான் கிடச்சுன்னா ஒரு sin டீன் கிடச்சிருப்போம். இப்போ sin டீன் வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். பட் இஷ்யூ என்னன்னாக்கா y டபுள் y டேஷும் சேர்த்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு dy/dx தான் தெரியும். dy/d இங்கே என்ன இருக்குனாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீக்கு மாத்திரம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா dy/dx-ஐ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். dy/dx-ன்றது என்ன, dy/dt dt/dx. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கனாக்கா இப்போ dy/dt dt/dx. ஸோ இந்த டீயை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா ஸோ dy/dx dt. ஸோ -5 times e raised to -5x கிடச்சிருந்துருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த dy/dx போயிட்டு அங்கே சேஞ்ச் பண்ணி ஏன் நம்ம இது பண்ணுறோன்னாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது ரெண்டு ஐடியா. இப்போ ஒன்று நீங்கள் வேரியபிள் செப்பரபிள் அப்ளை பண்ணிக்கலாம். வேரியபிள் செப்பரபிள்ன்றது நத்திங் பட் v1 y1 + v2 y2. இது y1-ஆ பாருங்க, இது y2-ஆ பாருங்க. அவ்வளோதான். ஸோ இந்த v1ன்றது நம்மளுக்கு என்னன்னாக்கா இன்டகரல் ஓவர் நம்ம f(x)ஓட இது பண்ணிட்டு டிவைடட் பை ராங் ஸ்கீம் சப்ஸ்டியூஷன் பண்ணி பண்ணுவோம். அதாவது y2 f(x) dxன்னு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் பண்ணணும். we are going to make the integration. நீங்கள் அப்போ டேரெக்டாக சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் ப்ராசஸில் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -5 times e raised to 5x. e raised to 5x நம்ம கால் பண்ணியிருக்கோம்னா டீன்னு கால் பண்ணியிருக்கோம் dy/dt. கரெக்டுங்களா?
ஸோ அதேமாரி டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்போ உங்களுக்கு என்ன சேஞ்சாக இருப்பான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிங்கனாக்கா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். கரெக்டுங்களா? அப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் நம்ம இந்த டைமில் எழுதிக்கலாம். இது அகெயின் நீங்கள் ஆஸ் இட் இஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண ட்ரை இல்லைன்னா இதை நம்ம என்ன பண்ணால் உடைக்கணும். ஓகேங்களா? டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். -5 டைம்ஸ் டி டைம்ஸ் டிஒய் பை டிடின்னு தெரியும். இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் -5 வேணால் வெளியே எடுத்துக்கங்க டி டைம்ஸ் டிஒய் பை டிடி. அகெயின் நம்ம இங்கே யாரை பொறுத்து பண்ணோம்னா எக்ஸை பொறுத்து பண்ணோம். ஆனால் இன்சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்குன்னா டி இருக்கான். ஸோ அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் டி பை டிடி ஆஃப் இந்த டெக்னிக் நான் எப்படி எழுதுறேன்னாக்கா இந்த டெக்னிக் நத்திங் பட் நம்ம ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ற கான்செப்ட் தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் மூலயமா தான் நம்ம பண்ணுறோம் இது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அப்போ டி அகெயின் நான் யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டீயை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குனாக்கா திஸ் இஸ் நத்திங் பட் அகெயின் -5 டைம்ஸ் 0 to 5xன்னு கிடச்சிருந்துருப்பான். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை நான் யாரை அகெயின் இந்த டைம் நல்லா கவனிங்க. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டரும் பண்ணலாம். நான் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கல. ஐம் ஜஸ்ட் சூஸிங் ஃபார் த சேஞ்ச் வேரியபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இது எனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னாக்கா இப்போ உள்ளார கொண்டு போங்க -5 டைம்ஸ் இது டீயை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் கிடச்சிருந்துருப்பான். டீயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தது ப்ளஸ் டிஒய் பை டிடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1ன்னு கிடச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 5 டைம்ஸ் e⁻⁵x. அது நத்திங் பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும்னா டீன்னு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அந்த டி இப்போ நீங்கள் உங்களால் மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ 25 டைம்ஸ் டி ஸ்கொயர் இது ஒரு டீட்டா ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் டி டைம்ஸ் டீட்டா. இங்கே டீட்டான்றது எனக்கு யாருன்னா டிஒய் பை டிடி அவ்வளோதான். ஸோ அப்போ கொடுத்துருக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது எனக்கு யாருன்னா ஒய் டபுள் டேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ ஒய் டபுள் டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் டி ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் டி டைம்ஸ் டீட்டா ஒய் டபுள் டேஷை ப்ளஸ் 5 டைம்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் 5 டைம்ஸ் ஒய் டேஷ் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்குனாக்கா -5 டைம்ஸ் -5t டீட்டா எழுதிக்கலாமா? ரைட்டுங்களா? -5 டைம்ஸ் டீட்டா plus 6 times y. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் நான் தீட்டா எழுதிக்கணும். y equal to sin of t. ஸோ நம்ம இதுக்காக இந்த பர்பஸ் பண்ணுறோம்னாக்கா நம்ம இது கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதா பார்க்குறோம். பட் இது உங்களுக்கு இப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு பாருங்கள். அகெயின் ஒன் மோர் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ஐடியா வில் பி சேம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்குனாக்கா 25 டி ஸ்கொயர் டீட்டா ஸ்கொயர் இந்த இடத்துல -4 டைம்ஸ் டி தீட்டா ப்ளஸ் 6 டைம்ஸ் ஒய் ஈக்குவல் டு sin t. ஸோ இப்போ அகெயின் இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குனாக்கா ஆயிலர் ஈக்குவேஷன் ஆயிலர் காஷி ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ காஷி இந்த பார்ட் என்னன்னாக்கா டீட்டா ஸ்கொயரோட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணியிருக்கான், டீயோட டீட்டா மல்டிப்ளை பண்ணிட்டு கான்செப்ட் தான் அது. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க டேரெக்டாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆயிலர் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணி தான். ஸோ அப்போ இதில் நீங்கள் உங்களால் சால்வ் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒரு ட்ரையல் அண்ட் எரராக தான் சூஸ் பண்ணானே. பட் இதோட பேசிக் ஐடியான்றது உங்களுக்கு என்னக்கா சொல்யூஷன்ஸ் மூலமாக நம்ம போய் ஆனால் வேறு வழி கிடையாது. வி கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன். இது மூலயமா இதை இன்டெகிரேட் பண்ண தான் போகிறோம். ஓகே, இதை நம்ம இப்போ டேரெக்டாக இந்த ப்ராசஸ் போனோன்னா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா காஷி ஆயிலர் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ காஷி ஆயிலர் ஈக்குவேஷன் இன்னும் சுற்றி விடுது. இது வந்து காஷி ஆயிலர் ஈக்குவேஷன். அகைன் நீங்கள் டி என்ன வச்சுருந்தீங்கன்னா e⁻x எடுத்துக்குவோம். ஸோ டி e⁻x எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராப்ளம் தான் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இது டேரெக்டாக மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த ப்ராசஸில் பண்ணாமல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா ஒரு காஷி ஆயிலர் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. பட் இதில் நம்ம சொல்யூஷன் அகைன் கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ பெட்டர் இது வந்து நம்ம ராங் ஸ்கின் கண்டுபிடிச்சிரும். ராங் ஸ்கின் கண்டுபிடிச்சி இது ஒரு பார்ட்ஸ் ஈக்குவேஷன் தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ ராங் ஸ்கின் என்ன இருக்குன்னா e⁻²x e⁻5x. ஒரு டைம் எரேஸ் பண்ணிக்கிறேன், நமக்கு தேவையில்லை. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 டைம்ஸ் e⁻²x -5 டைம்ஸ் e⁻5x. இது உங்களுக்கு முன்னாடி என்ன கிடச்சிருக்குன்னா -5 டைம்ஸ் e⁻7x மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ 2 டைம்ஸ் e⁻7x. ஸோ டோட்டலாக -3 டைம்ஸ் e⁻7x கிடச்சிருந்துருக்கும். இது ராங் ஸ்கீம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா v1ன்றது நத்திங் பட் இன்டெக்ரல் ஓவர் y2 y2ன்றது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா e⁻5xன்னு கிடச்சிருக்கு.
and f of x at right hand side of the function, this is nothing but sine of e raised to minus 5x divided by wrong skin, nothing but wrong skin நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கனாக்கா minus 5 times e raised to minus 5x dx ன்னு கண்டுபிடிச்சா 7x, sorry 7x. ஸோ இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? இது v1. இப்போ இந்த v1 நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இது இன்டெகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிங்க. ஏன்னா சொல்யூஷனை பற்றியே கேட்கல. நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் என்னன்னாக்கா நீங்கள் எக்ஸாக்டாக சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சி தான் பண்ணலாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் ஆன்சர்ஸ். ஏன்னா இங்கே பவுண்டடாக அன்பவுண்டடாக பற்றி தான் கேட்டிருக்கான். இப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச் இன்ஃபினிட்டியில் இவன் கண்டிப்பாக எங்கே போயிருப்பான், உங்களுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இவன் லிமிட் எக்ஸ் அப்ரோச் இன்ஃபினிட்டியில் இது ரெண்டு எங்கே போயிருக்கும், 0க்கு போயிருக்கும். இப்போ இதோட சொல்யூஷன் கம்பல்சரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ்ல சம்திங் கிடைச்சிருப்பான். இது இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கேன்சல் ஆயிருக்குன்னா இது மேலே கொண்டு போயிருப்பீங்க. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா இல்லை இது கீழே கூட கொண்டு வாங்க, இ பவர் 2x கிடைச்சிருப்பான். நீங்கள் இ பவர் மைனஸ் 5x இது இன்டகிரேஷன் பண்ணுறது நான் ஒரு டீன் கால் பண்ணிக்கும், ரைட்டுங்களா? ஆஸ் இட் இஸ் ஒரு டீன் கால் பண்ணி இது நான் டீன் கால் பண்ணிட்டேனாக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ டி டைம்ஸ் சைன் டி டிவைடட் பை minus 5 times நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருப்பானா இங்கே e raised to minus 7x இருக்கானா, இங்கே 5 கிடைக்கலையா, 5 கிடைக்கல, சாரி தப்பா பண்ணிட்டேன். இது e power minus x, இது e power minus 5x, so sorry with that. ஸோ இது இன்டெகிரேட் இப்போ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா minus 5 times e raised to minus 6x கிடைச்சிருந்திருப்பான். இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e raised to minus 6x கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக minus 4 times e raised to minus 6x கிடைச்சிருப்பான். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னாக்கா e raised to 6x, ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் e power x கிடைச்சிருந்திருப்போம், அவ்வளோதான், ரைட்டுங்களா? ஸோ மேலே வந்து e power x கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துக்கங்க, e raised to 5x. நீங்கள் இது எப்படி தான் இன்டெகிரேட் பண்ணாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் வந்து மைனஸில் கிடச்சிருந்துருப்பான், நெகட்டிவ் சைனில் போயிருப்பான். ஏன்னா இதை விட இங்கே அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் யூடிவி இல்லை சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் என்ன வேணால் பண்ணிக்கிங்க, பட் என் சொல்யூஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவில் கிடச்சிருப்பானா கிடச்சிருக்க மாட்டோம். அதை ஒன்றி பாரு. ஆல்ரெடி நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லிட்டோம். நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்னாக்கா ஏ இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் 5xன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதோட சொல்யூஷன் இதில் 5 இருந்தால் ஈஸிலி ஐடென்டிஃபை, 5 இல்லாதது தான் பிரச்சனை. சரி, பிரச்சனை இல்லை. இது என்னென்னா டீன் எடுத்துக்கங்க. இது நம்ம டீன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இ பவர் மைனஸ் 5x டீன் எடுத்துக்கங்க. அப்போ இ பவர் எக்ஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 2 பவரும் நான் டி பவர் 6 எடுத்துக்கிறேன். டி பவர் 6 எடுத்துட்டா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா இ raised to 6ன்னு கிடச்சிருப்பானா. டி டைம்ஸ் டி பவர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணால் டி பவர் 6 டி பவர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், எனக்கு ஏன்னா இ பவர் எக்ஸ் நான் சேஞ்ச் அவுட் பண்ணணும். ஸோ இ பவர் எக்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், இ பவர் எக்ஸ் ஹோல் பவர் 5ன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு டி. அப்போ இ raised to எக்ஸ்ன்றது என்னன்னாக்கா டி பவர் 5ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை நான் இன்டெகிரேஷன் எனக்கு எப்படி கிடச்சிருக்குனாக்கா இன்டெக்ரல் ஓவர் டி, சாரி, அதே மாதிரி dx நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ dx கண்டுபிடிக்கணும், அதோட டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt minus 5 times e raised to minus 5x dxன்னு கிடச்சிருந்துருப்பான். அப்போ dxக்கு போல நீங்கள் என்ன எழுதிருப்பீங்கன்னாக்கா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சைன் ஆஃப் இது உள்ளாரக்கூடிய டீன்னு பார்த்தீங்கன்னா dx போல நான் எழுதியிருப்பேன்னா dt டிவைடட் பை minus 5 times e raised to minus 5xன்னு எழுதியிருப்பேன், கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நான் இருந்திருப்பேன் ஒரு இ பவர் எக்ஸ் இருந்திருப்பான். ஸோ நான் மேலே கொண்டு போயிருந்தேன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருந்துருக்கேனாக்கா இன்டகரல் ஓவர் e raised to 6xன்னு கிடச்சிருந்துருக்கும். e raised to 6x ஈக்குவல், ஸோ இ பவர் மைனஸ் 5x நான் டீன்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ இ பவர் எக்ஸ்ன்றது டி பவர் மைனஸ் 5, அவ்வளோதான். அப்போ இ பவர் எக்ஸ்ன்றது இப்படி எழுதிக்கிங்க, இ பவர் எக்ஸ்ன்றது என்னன்னா டி பவர் 5. ஸோ தேர்ஃபோர் டி பவர் 5 இன்ட்டு ஹோல் பவர் 6 sin t dt. ஸோ இந்த இடத்துல நம்ம யாரை யூஸ் பண்ணியிருப்போம்னாக்கா பெர்னாலிஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல பெர்னாலிஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் பெர்னாலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எத்தனை டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் n டைம்ஸ். நீங்கள் அகைன் நான் சொல்கிறேன், அவனோட நோக்கம் வந்து சொல்யூஷன் கிடையாது.
சொல்யூஷன்ல இருந்து உங்களோட பிஹேவியர் தான் கேட்குறான். இப்போ நீங்கள் இது சொல்யூஷன் கண்டுபிடிச்சா ஆகணும்னு உட்காந்து நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா சொல்யூஷன் கண்டுபிடி கண்டிப்பாக இதை டைம் எடுத்துக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஸ்டாண்டர்டாக ரேண்டமாக வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தேன். டேரெக்டாக சரி அப்ளை பண்ண ட்ரை பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னாக்கா ஸ்டாண்டர்ட் டெக்னிக் மெத்தட் வேரியேஷன் பராமீட்டர் வந்துட்டேன். பட் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு இது என்ன கிடச்சிருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் யூடிவி யூ டி, அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா யூ வி டேஷ், ரைட்டுங்களா? ஸோ யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடி, அதுதான் ஃபார்முலா. ஸோ யூ வி பண்ணோம்னா சைன் டி இன்டெகிரேட் பண்ணோம்னா காஸ்டின்னு கிடச்சிருந்துருப்பான். ஸோ மைனஸ் டி பவர் 10 உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அண்ட் ஸோ இந்த இந்த டெரிவேட்டிவ் உங்களுக்கு 0 ஆகிற வரையும். ஆனால் டீன்றது எனக்குன்னா இ பவர் மைனஸ் 5x. அப்போ டி பவர் 11 போது இ பவர் மைனஸ் 11 × 5 உங்களுக்கு என்ன ஒரு 55xன்னு கிடச்சிடும். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த y1 விட, அதாவது இ பவர் மைனஸ் எக்ஸோடையும் இ பவர் 5x ஓடையும் இது டாமினேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதுவும் நெகட்டிவ் டைம், அதுவும் நெகட்டிவ் டைம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு v1 v2லாம் உங்களுக்கு என்ன, அதுதான் ஸ்டார்டிங்காக சொன்னால் v1 v2லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் pxல கிடச்சிருந்துருப்போம். இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ், இந்த இடத்துல இ பவர் மைனஸ் எக்ஸ் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்போ இது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அப்பட்டமாக தெரிஞ்சு வச்சு கோஸ் டு 0. அப்போ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்னதான் இருக்குன்னா கோஸ் டு 0 தான் இருக்க போகுது. அப்போ எக்ஸ் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டா த சொல்யூஷன் இஸ் கோஸ் டு 0. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஐடியா என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்ம உட்காந்துட்டு சொல்யூஷன் சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவன் சொல்யூஷன் கேட்டிருந்தா சொல்யூஷன் பண்ணலாம். அவன் அதோட நேச்சர் தான் கேட்கறான், அதோட பிஹேவியர் தான் கேட்கறான். அந்த பிஹேவியர் மட்டும் உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இப்போ 0 to இன்ஃபினிட்டியில் உங்களுக்கு இது பவுண்டட் சொல்யூஷனா அல்ல அன்பவுண்டட் சொல்யூஷனா? இ பவர் மைனஸ் எக்ஸோட கிராஃப் இ பவர் 5x கிராஃப், இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். இது எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்றது உங்களுக்கு இப்படி இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஜஸ்ட் நான் இ பவர் மைனஸ் எக்ஸ் நான் பிஎஸ் 0 எடுத்துக்கிறேன், இதுவும் கூட 0 எடுத்துக்கிறேன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 0 கூட எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு அது சொல்யூஷன், உங்களுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கிடைச்சுன்னா கண்டிப்பாக அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ வாட் அபவுட் த 0 to இன்ஃபினிட்டியில்? 0 to இன்ஃபினிட்டியில் உங்களால் என்ன சொல்ல முடியும்? இது பவுண்டட் சொல்யூஷன் சொல்ல முடியுமா? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஒன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைச்சிருந்தா நான் மேபி நான் சொல்லியிருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சொல்யூஷன் விச் இஸ் பவுண்டட். ஸோ இது ஒரு அன்பவுண்டட் சொல்யூஷன் தான். இங்கே கிடைச்சிருக்க சொல்யூஷன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணி, இது நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனில் எழுதியாலும். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பவுண்டட் சொல்யூஷன் கிடையாது. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ சொல்யூஷனோட பிஹேவியர் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து நம்ம சொல்யூஷன் சால்வ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். அண்ட் லீனியர் அல்ஜிப்ராவில் இது ஒரு கொஸ்டின் எடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா A and B ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ன்றது ஏபி ஈக்குவல் டு மைனஸ் பி. இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினோட ஐடியா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேட்டிருக்காங்கனாக்கா I ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு மைனஸ் பி, இந்த மாதிரி உங்களால் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய முடியும். இதில் புக்கில் கூட ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் தான் அது. இந்த மாதிரி ஏன் கிரியேட் பண்ண முடியாது? திஸ் இஸ் நாட் பாசிபிள். இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது ஏன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா, ரெண்டு பக்கம் நீங்கள் ட்ரேஸ் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா ட்ரேஸ் ஆஃப் I ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏபி ட்ரேஸ் ஆஃப் விஎன் கிடச்சிருக்கும். ட்ரேஸ் ஆஃப் ஏபியும் ட்ரேஸ் ஆஃப் பிஏவும் நம்மளுக்கு தான் தெரியும்னா சேம் தெரியும் 0. அப்போ ட்ரேஸ் ஆஃப் I ஈக்குவல் டு 0வா? ஸோ இது உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஏ அண்ட் பி உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்றது தான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஏ அண்ட் பி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த வச்சு நான் பார்த்தா என்னால் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியும்? இந்த சி ஆப்ஷன் கம்பல்சரியாக தப்புன்னு சொல்ல முடியும். ரிலேட்டட் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுதுப்பா? லாம்டா ஐன்னு இருக்க போகுது, அவ்வளோதானே? நீங்கள் இங்கே லாம்டா ஐன்னு எழுத போகிறீங்க. அப்போ ட்ரேஸ்ன்றது என்ன? ஒரு லாம்டான்றது நான் ஜீரோவாக இருக்கும் போது இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பிகாஸ் இது மெமரி பேஸ்டு கொஸ்டின். இந்த இடத்துல லாம்டா நான் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. there is a lambda belongs to R அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அப்போ லாம்டா நான் என்ன எடுத்துக்கலாம்? 0ன்னு நான் கன்சிடர் பண்ணிடலாம். there exists lambda தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ there exists lambda போது லாம்டா 0ன்னு எடுத்துக்கிறேன். லாம்டாவை 0ன்னு எடுத்துட்டா அந்த மாதிரி ஏன் பி உங்களால் கண்டுபிடிக்க முடியும், பாசிபிள். ஓகேங்களா? there exists lambda எடுத்துலாம். அதுவுமே உங்களுக்கு என்ன நடக்குனாக்கா மேட்ரிக்ஸ் அவன் there exists மேட்ரிக்ஸ் அவன் மென்ஷன் பண்ணலை. ஸோ there exists மேட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணனாக்கா அப்போ உங்களுக்கு என்ன நடந்ததுனாக்கா 0 ஈக்குவல் டு ஏபி மைனஸ் பி நடந்துடும். ஜென்ரலாக மேட்ரிக்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் எனக்கு கிடையாது. நான் ஏஎன்பி இங்கே ஃபிக்ஸ் பண்ணல. ஏஎன்பி எனி மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏஎன்பி ஜென்ரலாக எனி மேட்ரிக்ஸ் ட்ரூவான்னு கேட்டால் ட்ரூ கிடையாது. ஸோ அப்படி பார்த்தாலும் இந்த ஆப்ஷன் நீங்கள் லாம்டா 0 எடுத்தாலும் சரி நான் 0 எடுத்தாலும் வாட் எவர் தட் ஆப்ஷன் வில் பி ராங். ஸோ ரெண்டு கேஸாக ஒர்க் பண்ணும். லாம்டா ஈக்குவல் 0 கேஸில் இந்த இது, லாம்டா வந்து நான் 0 கேஸில் வந்து நம்மளுக்கு இது. ஸோ வாட் ரெண்டுமே நம்மளுக்கு கான்ட்ரடிக்ஷன் தான். ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்குறாங்க, இது ரெண்டு நாட் ஈக்குவல். அடுத்தது
A and B ரெண்டு upper triangular matrix, then M is diagonalizable. A and B, Aவும் diagonalizable, Bயும் diagonalizable இருந்தா M என்ற மேட்ரிக்ஸ் diagonalizable இருக்கும். A என்ற மேட்ரிக்ஸ் diagonalizable, B என்ற மேட்ரிக்ஸ் diagonalizable A. ஸோ இது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் M ஒரு upper triangular பா, B ஒரு upper triangular matrix. ஸோ ரெண்டு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னா இப்போ நான் டயகனலைசபிளாக எனக்கு என்ன நடக்குனாக்கா டயகனலைஸ் இல்லாத மாதிரி நான் யோசிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஏவும் அப்பர் ட்ரையாங்கிள், பி ஒரு அப்பர் ட்ரையாங்கிள், ரெண்டு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன நடந்திருக்கும்னு பாருங்க. ஸோ A1 B1 0 C1 இதை நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா சாரி, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது A1 அண்ட் இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது AB1 ப்ளஸ் BC1. அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிருக்குன்னா 0ன்னு கிடச்சிருக்கும். அண்ட் இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் CC1. இது வந்து ஏபின்ற மேட்ரிக்ஸ். இதை நீங்கள் பிஏன்ற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணும். A1 தான். இதை எடுத்து நம்ம இங்கே இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். AB1 ப்ளஸ் B1C. AA1 ப்ளஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் A1B ப்ளஸ் B1Cன்னு கிடச்சிருந்துருக்கும். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0CC1. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏ அண்ட் பி ரெண்டு டயகனலைசபிள்னு சொல்லியிருக்கான். அப்போ சிமிலர் டு டயகனல் மேட்ரிக்ஸாக கிடச்சிருந்துருப்பான். ஓகேங்களா? அது ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ இருக்கலாம், சேம் ஐகன் வேல்யூ இருக்கலாம், டசன் மேட்டர். இப்போ நம்மளுக்கு என்னன்னா, சரி ஃபர்ஸ்ட் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எப்படின்னு பாருங்க. அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸில் நான் ஏன்ற மேட்ரிக்ஸ் 0 சரி இப்படி எடுத்துக்கிறேன் 1 0 1, பின்ற மேட்ரிக்ஸ் 1 1 0 1 இப்படி எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 1 2 0 1. இது ஏபி. பிஏன்றது உங்களுக்கு இதே மேட்ரிக்ஸ் தான் கிடச்சிருக்கும். பிஏன்ற ஏன்னா இந்த இடத்துல நான் எக்ஸாக்ட் என்ன பண்ணிட்டேனாக்கா பி சேம் எடுத்துக்கிட்டேன். பட் இந்த ஆப்ஷன் தப்புனா நான் அப்படி யோசிக்கணும்னாக்கா ரெண்டு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எடுத்து ஒரு நான் டயகனலைஸ் மேட்ரிக்ஸ், அப்போ நம்ம ஒரு ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் மாதிரி நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ 2x2 மேட்ரிக்ஸை யோசிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்றதை கொஞ்சம் தெளிவாக பாருங்க. இந்த ஆப்ஷன் தப்புன்னு சொல்லணும்னா ரெண்டு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கொடுக்கணும், சச் தட் அந்த எம்ன்ற மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள் இல்லாத மாதிரி. ஓகேங்களா? அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருந்தாவே டயகனலைசபிள் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் ரெண்டு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனை வந்து ஜோர்டான் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸையும் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் இப்படி நான் பண்ண சொல்கிறேன்னா இது ரெண்டும் உங்களுக்கு கம்யூட்ஸ் ஆகும். ஸோ கம்யூட்ஸ் ஆகும்போது உங்களால் அந்த மேட்ரிக்ஸஸ் கேன் ஈஸி டு ஐடென்டிஃபை, உங்களால் கொஞ்சம் இன்னும் ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் தான். ஆனால் ஏபி மைனஸ் பிஏ பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு ஜோர்டான் ஃபார்ம்ல மாதிரி உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம்பிளான எடுத்துக்கங்க. எனக்கு எடுத்துட்டு எனக்கு என்னன்னா ஒரு ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம்ல கிடைச்சிச்சுன்னா இது வர மாதிரி ரெண்டு ஏஎன்பி கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஒரு ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் கிடைச்சிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்றது ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ், பின்றது ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் தான். பட் ஏபியும் பிஏவும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரிஸ் சேமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு என்ன இருந்தாக்கா அது டயகனலைசபிள் இல்லாமல் இப்போ நீங்கள் இப்படி கூட எடுத்துங்க. ஓகேங்களா? நான் இது வந்து இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள் ஆகிடும். ஸோ இப்படி எடுத்துக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஜோர்டான் ஃபார்ம் கிடைச்சிருக்கும். ஸோ ஜோர்டான் ஃபார்ம் கிடைக்கும் போது இட்ஸ் நாட் அ டயகனலைசேஷன். அந்த எம்ன்ற மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல டி ஆப்ஷன் பார்த்துட்டீங்க. அடுத்து பி ஆப்ஷன் கூடுவாங்க. பி ஆப்ஷன் சொல்லணும்னா ஏ டயகனலைசபிள். ஏ டயகனலைசபிள் அர்த்தம்னாக்கா ஏ ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் டிபின்னு எழுத முடியும். அதேமாரி பி டயகனலைசபிள் உங்களால் எழுத முடியும். பி ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் டிபின்னு எழுத முடியும். D1Pன்னு எழுதிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ ஏ டயகனலைசபிள், பி டயகனலைசபிள். இப்போ நம்ம எம் டயகனலைசபிள்னு கேட்குறோம். அப்படின்னா நான் எம்ஐ எப்படி எழுத ட்ரை பண்ணணும்னா இது ஒரு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ். பி இன்வெர்ஸ் ஒரு டி டைம்ஸ் பின்னு எழுதணும். அப்படி இல்லைனாக்கா இப்படி எழுத முடிஞ்சா ஓகே. அப்படி இல்லைன்னா டி ஈக்குவல் டு பி எம் பி இன்வெர்ஸ்னு எழுத முடிஞ்சாலும் உங்களுக்கு ஓகே. கரெக்டுங்களா? ஸோ இதை நான் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது ரெண்டு நம்ம எதை வேணால் ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா பி டைம்ஸ் எம்ன்றது நத்திங் பட் ஏபி மைனஸ் பிஏ, ஏபி மைனஸ் பி இன்வெர்ஸ் இப்படி இருக்கான். ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பிபி பி இன்வெர்ஸ் மைனஸ் பிபி பிஏ பி இன்வெர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஏ டயகனலைசர் பி டயகனலைசர் தெரியும். அப்படின்னா அர்த்தம்னா டி ஈக்குவல் என்னதுன்னா பிடி பி இன்வெர்ஸ்
நோட்டி நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம், அது டசன்ட் மேட்டர், ரெண்டுமே ஒன்று தான். இப்படியே எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ D1ன்றது நம்மளுக்கு என்னன்னா P இன்வெர்ஸ் BP. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த இடத்துல நேக்கா P ஈக்குவல் டு P டைம்ஸ் A P இன்வெர்ஸ் P ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு இன்வெர்டபிள். இப்போ இது பாருங்க, இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ், இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். அதேமாரி இங்கேயும் அதேமாதிரி பண்ணால் இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும், அடுத்த ஒரு டயகனல். ஸோ எல்லாமே ஒரு டயகனல் தான். ஸோ டோட்டலாக இது உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ தட் வில் பி 2. ஸோ ஏ டயகனலிஸ் பி டயகனலிஸ் எழுதும்போது எம் நம்ம டயகனலிஸ்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதேமாரி லாம்டான்றது எம் ஸ்கொயர் கண்டுபிடிக்க லாம்டாய்க்கு சொல்ல எம் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸஸ் கிடச்சிருக்குன்றது கவனிச்சிக்கிங்க. ஸோ இஃப் யூ டேக் த எம் ஸ்கொயர் ஆஃப் தட் எம் ஸ்கொயர் எடுத்தோம்னாக்கா ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏபி மைனஸ் பிஏ இன்ட்டு ஏபி மைனஸ் பிஏ. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கேலர்ஸ் வி கேன் ஐடென்டிஃபை, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல தேர் இஸ் அ ஸ்கேலர் தான் சொல்கிறான். அந்த ஸ்கேலர் நான் கூட சூஸ் பண்ணேன், நெக்கா 0 கூட சூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். தட் வில் பி ஃபைன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ட்ரூ நடக்கும். அண்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ் இது நீங்கள் என்னன்னா இது ஒரு பர்முடேஷன் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேரஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடி நிறைய வே ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கேரஸ்டிக் பாலினாமியல் கண்டுபிடிச்சாலும் சரி, ஓகேங்களா? இல்லை இதை நீங்கள் பர்முடேஷன் மேட்ரிக்ஸஸ் ஃபார்மெட்டில் எழுதினாலும் சரி. இப்போ 1 goes to 2, 2 goes to 3, 3 goes to 1. அப்போ இதோட ஆர்டர் என்ன கிடச்சிருக்குன்னா சிக்மா கியூப் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் கேரஸ்டிக் பாலினாமியல் இதுதான் உங்களுக்கு கிடச்சிருந்திருக்கும். தட்ஸ் யுவர் சாய்ஸஸ். ஓகேங்களா? நம்மளோட சாய்ஸஸ் தான் அது, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இல்லைனா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, இது நிறைய பேர் இருக்கு, அது மூலமா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ லாம்டா கியூப் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதோட ஐஎன் வேல்யூனா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதை பாருங்க, இதே ஏன்ற மேட்ரிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ ஜஸ்ட் நோட் த பிளாக் மேட்ரிக்ஸஸ். பிளாக் மேட்ரிக்ஸாக பாருங்க, இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். அப்போ இங்கே பின்ற இன்னொரு ஐகன் வேல்யூ என்னன்னா 1 கிடச்சிருக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ வந்து 1, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு டயகனலைசபிள்னு கேட்டால் ஆரில் கண்டிப்பாக டயகனலைசபிள் கிடையாது. ஏன்னா இங்கே ஐகன் வேல்யூ எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கிடச்சிருக்கு. ஏ டயகனலைசபிள் கேட்டால் ஏ மேட்ரிக்ஸஸ் கம்பல்சரி டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா சியில் டயகனலைசபிள், அந்த எந்த டவுட்டும் கிடையாது. பட் வாட் அபவுட் இதில் உங்களால் டயகனலைசபிள் சொல்ல முடியுமானா, ஆரில் டயகனலைசபிள் சொல்ல முடியும்னா ஆரில் டயகனலைசபிள் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏ மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ். அதேமாதிரி இந்த மேட்ரிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது இப்படி பண்ணால் பிளாக் மேட்ரிக்ஸாக பார்க்குறேன். இந்த மேட்ரிக்ஸ் டயகனலைசபிள், இது கரஸ்பாண்டாக என்னால் பிளாக் மேட்ரிக்ஸஸ் எழுத அப்படியே சிங்கிள் பிளாக்ல. இது ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பிளாக்ல தான் இருக்கான். அப்போ இந்த ஏவும் டயகனலைசபிள், பியும் டயகனலைசபிள். எங்கன்னா ஓவர் சியில். ஓகேங்களா? பி இஸ் டயகனலைஸ் ஓவர் ஆர்ன்றது தப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே நான் ஆன்சர் எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப், இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான், ஒரு 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். நம்பர் ஆஃப் 1-to-1 மேப்பு, நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் மேப், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை 10 - 7 ஃபேக்டோரியல். ஸோ இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க தெரியல, பட் நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க 10 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். இவ்வளோ பெரிய வேல்யூ கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க, ஃபேக்டோரியல் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க கம்பல்சரியாக. ஸோ இது வந்து ரீமான் இன்டெகிரேஷனோட ஸ்டாண்டர்ட் டெக்னிக். அதாவது இதில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, 0 டிக் பண்ண சான்சஸ் இருந்திருக்கு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்ற சொல்ல, நார்மலாக நம்மளுக்கு ரீமான் இன்டெகிரேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா, லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி 1/n f of k/n ஈக்குவல் டு இன்டர்வல் ஒரு 0 to 1 f of x dx நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். இதுதான் ஸ்டாண்டர்டாக நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டுங்களா? பட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக வந்து தான் ப்ரூஃப்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப்பை கேட்டிருக்கான். உண்மையாக சொல்ல போனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ப்ரூஃபுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை கேட்டிருக்கான். இல்லைனா அது எரர் டைம் கூட நீங்கள் சொல்லலாம், தேர் ஆர் டூ மச் ஆஃப் திங்ஸ். பட் இந்த இடத்துல அப்போ நார்மலாக எப்படி கொடுத்துருப்பான், ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருப்பானாக்கா, கேட்குறது உங்கள் கையில் லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி சமேஷன் n+1 டிவைடட் பை n, இதோட லிமிட் யார் அந்த மாதிரி கேட்டிருப்பான். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது வேறு. ஆனால் அவன் ஃபங்க்ஷன் என்னன்னு உங்கள் கையில் கொடுத்துட்டான், ஓகேங்களா? நீங்கள் அதனால் அது நம்ம பண்ண முடியாது. இப்போ நார்மலாக இது எப்படி சொல்லுவாங்கனாக்கா, இப்போ இதோட ஆன்சர்ஸ், இப்போ எனக்கு இந்த இடத்துல n இல்லையே, நான் என்ன பண்ணா போகுதுனாக்கா, இப்போ நான் டிவைடட் பை 2 பக்கம் என்னால் மல்டிப்ளை பண்ணால் இது உங்களுக்கு கேன்சல் ஆகிடா போகுது, ரைட்டுங்களா? இதோட இப்போ இதுலேருந்து நம்ம டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிப்போம். இதுலேருந்து நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி ஒருத்தரை கண்டுபிடிக்கலாம், ரைட்டுங்களா? இதுலேருந்து டேரெக்டாக ஒருத்தரை இன்டெகிரேட் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் பேர் எக்ஸாக்ட் சொல்யூஷன் சொல்லுவோமா? இது நம்மளுக்கு என்னன்னா
அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன் தான் இது. ஏன் இதை அப்ராக்சிமேட் நம்ம பண்ணுறோம்னா, நம்ம உடச்சி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் ப்ராப்ளம். அதாவது சமேஷன் இன்டெக்ரல் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ரொட்டேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து டேரெக்டாக அவன் நொட்டேஷன் கொடுத்துருக்கலாம். இது வந்து டைரக்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? இது நம்மளுக்கு நார்மலாக நான் நொட்டேஷன் எழுதிக்கிறேன். இது நம்மளுக்கு யாருன்னா அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன்ற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ரீமான் இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ், என் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் எப்படி உடைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இப்போ நீங்கள் இன்டெகிரல் ஒரு எக்ஸுக்கு 3 பார்ட்டிஷன் தான் உங்களுக்கு சேம் ஆன்சர்ஸ்லாம் வராது. ரைட்டுங்களா? இது ஒரு அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன், இது எக்ஸாக்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே என்ன கேட்குறான்னா, அந்த அப்ராக்சிமேஷன் இது எக்ஸாக்ட் சொல்யூஷன், இதுக்கு ஈக்குவலாக நான் யார் எழுதிக்கலாம், இவன் எழுதிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இது இந்த டைம் நல்லா புரிஞ்சுக்கிங்கப்பா. இது எக்ஸாக்ட் சொல்யூஷன். இங்கே கொடுத்து எக்ஸாக்ட் சொல்யூஷன், இங்கே கொடுத்துட்டு அப்ராக்சிமேஷன் சொல்யூஷன். அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸாக்ட் சொல்யூஷன் அப்ராக்சிமேஷன் சொல்லிவிட்டு டிஃப்ரென்சஸ் அதை எரர் டைம் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த எரர் டைம்ன்றது நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே படிச்சிருந்தா தெரியும், இல்லைன்னா புதுசாக பார்க்கல கஷ்டம் தான். இது டிவைடட் பை 2. இது இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது நீங்கள் ப்ரூவ் பார்க்கும்போது யூ கேன் கெட் த ஐடியா. மேபி இந்த சமேஷன் இன்டகல் ஓவர் 0 to 1 f of x dx நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா, சமேஷன் ஓவர் 1 by n f of k by n plus 1 by 2 factorial f of 1 plus f of 0 divided by plus minus 1 divided by 12 times n f dash of 1 plus and so on போயிட்டு இருப்போம். அப்புறம் ஹையர் ஆர்டர். ஸோ இதுதான் ஆக்சுவலாக எரர் டைம். இந்த எரர் டைம் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த ஃபங்க்ஷனில் f of 1 அப்ளை பண்ணுங்கள், f of 0 அப்ளை பண்ணுங்கள். f of 1 அப்ளை பண்ணால் sin of 1. இதை தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணியிருக்க முடியும். இன்ஸ்டன்டாக நம்மளால் யோசிச்சு அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது கஷ்டம் தான். ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இது என்ன மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்ன இருக்குங்க, 1 0 0 அண்ட் 0 1 0 0. ஸோ 4 ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்து அதில் நம்ம மேட்ரிக்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எடுத்து அப்ளை பண்ணால் T of 1 0 0. ஸோ இங்கே ஏன்ற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 1 2 0 3 அண்ட் 1 0 0. பின்ற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்தா B டிரான்ஸ்போஸ் எடுக்க சொல்லுன்னா -1 0 1 5. ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் தான். அதனால் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் எல்லாமே அப்பர் ட்ரையாங்கிள்னால மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் வேகமாக மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது கரஸ்பாண்டிங் ஒரு காலம் மேட்ரிக்ஸஸ் நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது ஒன்றும் இல்லை. ஸோ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒன்றுன்னு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் இருக்கான். ஸோ ஒரு 1 மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 0 0. அதே இதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் உங்களுக்கு என்ன மட்டும்தான் கிடச்சிருந்துருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 1ன்னு கிடச்சிருந்துருக்கும், -1 கிடச்சிருக்கும், இந்த இடத்துல ஒரு 1 கிடச்சிருப்போம், அப்புறம் 0 0. கரெக்டுங்களா? அப்போ இது கரஸ்பாண்டிங்காக ஃபஸ்ட் என்ட்ரி நத்திங் -1 1 0 0. ரிசன் T of 1 0 0 போட்டிருந்தோம். இப்போ அதே இடத்துல T of 0 1 இங்கே நான் போட்டுக்கிறேன். இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குனாக்கா 0 அண்ட் இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 1 கிடச்சிருந்துருக்கும், அவ்வளோதான். பேலன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு என்ன இருக்குனாக்கா 0 0 இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 0 கிடச்சிருந்துருக்கும், இது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5 கிடச்சிருந்துருக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 0 அண்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் உங்களுக்கு கிடச்சுன்னா 5 கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்போ என்ட்ரிஸஸ் இப்போ உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குனாக்கா 0 5 இது 0 தானே. இந்த எடுத்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0, இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5, இப்போ 0 எடுத்து நான் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 0 0 0 தான் கிடச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 1 0 போது -1 ஓகே ஃபைன். ஸோ அப்போ என்ன கிடச்சிங்கன்னா 0 5 0 0 கிடச்சிருந்துருப்பான். அடுத்து தேர்ட் பேசிஸ் எடுத்தீங்க. தேர்ட் பேசிஸ்ன்றது நம்ம இல்லை ஸ்டாண்டர்ட் பேசிஸ் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணாவே போதும். ஸோ நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 கிடச்சிருந்துருப்பான், 0 அண்ட் இதை எடுத்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல கிடச்சினா 3 கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ இந்த வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருக்குனாக்கா -2. ஸோ இங்கே இதை நம்ம மல்டிப்ளை பண்ண அடுத்தது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சினா 2 கிடச்சிருக்கும். ஸோ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருந்தா -3 கிடச்சிருக்கும். So we get the answer from the -2 2 -2 3 2. உங்களுக்கு எப்படி எழுதுனாக்கா காலம் வெக்டராக எழுதணும்ப்பா. 5 இங்கே கிடச்சிச்சா, அப்போ 0 5 கிடச்சிருந்துருப்போம். சாரி, ஓகே 2 0 அண்ட் லாஸ்ட் ஒன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேட்ரிக்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அதில் வந்து அந்த கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் உங்களால் எடுக்க முடிஞ்சிருச்சுனாவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ மேட்ரிக்ஸஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இங்கே ப்ராசஸ். அடுத்த லாஸ்ட் பேசிஸ் நம்மளுக்கு என்னன்னாக்கா 0 0 0 1.
ஸோ இப்போ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ மேட்ரிசஸோட பேசிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். மேட்ரிஸோட பேசிஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாவே உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருந்துருக்குன்னா 2 3. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 0, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிருந்துருக்கும், 0 3. இப்போ அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இதில் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 0, இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 10 கிடச்சிருந்துருக்கும், 0 15. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இதில் கிடச்சிருந்துருக்குனாக்கா 0 10 0 15 கிடச்சிருந்துருக்கும். ரைட்டுங்களா? இந்த இடத்துல 5 இங்கே தான் கிடச்சிச்சு. சாரி, தப்பாக பண்ணிட்டேன். அண்ட் அந்த தேர்ட் வெக்டர் ஒன்று இன்னொரு டைம் போட்டுக்கிறேன். 1 செகண்ட். 1 மல்டிப்ளை பண்ணுறது ஒன்று இன்னொரு டைம் பண்ணிக்கிறேன். ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2 0 3 0. இப்போ நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்குனாக்கா -2, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிருந்துருப்பான், இங்கே மல்டிப்ளை பண்ண -3 கிடச்சிருந்துருப்பான், இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் 3 கிடச்சிருந்துருப்பான். இந்த இடத்துல 4 இடத்துலையுமே உங்களுக்கு நான் ஜீரோ வெக்டார்ஸ் இருந்திருக்கு. நான் அதான் தப்பு பண்ணியிருக்கேன், மற்றபடி இதில். ஸோ அப்போ இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்குனாக்கா 2 2 -3 3. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு கிடைச்ச வெக்டார்ஸை நம்ம என்ன பண்ணிங்கன்னா காலம் வெக்டார்ஸ் எழுதிட்டோம். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வித் ஸ்டாண்டர்ட் பேசிஸ். இப்போ நீங்கள் ட்ரேஸ் டிட்டர்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சீங்க. ட்ரேஸ்ன்றது என்னன்னாக்கா சம் ஆஃப் த டயகனல் இன்டிசஸ். சம் ஆஃப் த டயகனல் இன்டிசஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்ப்பா? ஸோ யார் சம் பண்ணால் -1 +5 -3 +15. ஸோ பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 16 உங்களுக்கு கிடச்சிருக்க போகுது. இப்போ ட்ரேஸ் வந்து 16. டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்குது 4x 4 மேட்னா இது பிளாக் மேட்ரிஸாக பாருங்க. பிளாக் மேட்ரிஸாக பார்க்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். A B 0 C எந்த ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருந்தாலும் டிட்டர்மெண்ட் இங்கே பிளாக் மேட்ரிக்ஸில் என்னன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் C அவ்வளோதான். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் என்னன்னா -5. இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் பாருங்க -45. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா பாசிட்டிவ் டேபிள் கிடச்சிருக்கும் 225. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த மாதிரி B டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்க மாட்டோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். T of x = dx மட்டும் கொடுத்துருப்பான். இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். இதுக்கு நிறைய டைம் சிஎஸ்எல்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஐடியா தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய டெக்னிக் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இந்த வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கனாக்கா ஏன் இந்த நான் வோல்ட்ரான்னு சொல்லலாம், இங்கே 0 to A ஒரு ஃபைனட்டாக இருந்தால் ஃபெடாம் சொல்லலாம். இது நம்ம என்னன்னா இது வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இப்போ 0 to x இருக்கு. ஸோ ஜென்ரலாக வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதிடுறேன். u of xன்றது எப்படி இருக்குனாக்கா f of x plus lambda times integral over 0 to x k of x, t u of t dt. இதுதான் நம்மளுக்கு வோல்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ கர்னல்ன்றது யாருன்னா இவன் தான் என்னுடைய கர்னல், இவன் தான் என்னுடைய கே. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களோட சொல்யூஷனோட பர்பஸ் எப்படி இருக்குனாக்கா கீழே இருக்கவனு k of x, t k of t, x. இது k of x, x உங்களுக்கு வந்து 1 கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு சொல்யூஷன் டேரெக்டாக எழுதிக்க முடியும். k of x, x வந்து உங்களுக்கு 1 கிடச்சிச்சுன்னா இங்கே k of x, x உங்களுக்கு கிடச்சிருக்குனாக்கா tக்கு பதிலாக x ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடச்சிருக்கும். ஸோ தேர்ஃபோர் த சொல்யூஷன் உங்களுக்கு அப்போ என்னன்னா இதோட சொல்யூஷன் u of tன்ற சொல்யூஷன் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். அதாவது இந்த u of tன்றது உங்களுக்கு கிடைக்குன்னா 3 + sin x divided by 1 + sin t e raised to இங்கே 3 இருக்கலாம் e raised to lambda times x minus t. lambda times x minus t. இங்கே லாம்டான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ என்னோட சொல்யூஷன் u of tன்றது எனக்கு யாருன்னா whenever k of x, x வந்து 1 இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அந்த கர்னல் k of x, x வந்து உங்களுக்கு k of x, x வந்து உங்களுக்கு 1 இருந்துச்சுன்னா உங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன k of x, t into e raised to lambda times x minus t அவ்வளோதான். ஸோ இங்கே லாம்டான்றது 1. ஸோ தேர்ஃபோர் அப்போ இந்த u of x சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன்னா u of x equal to f of xன்றது 3 + sin x. எப்படின்னா அவன் கேட்டுறது u of pi/2 கேட்டிருக்கான். ரைட்? நம்ம இதுதான் என்னோட ஃபைனல் சொல்யூஷன் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ப்ளஸ் lambda times the u of t k of x, tன்றது உங்களுக்கு என்னன்னா integral over 0 to 1 3 + sin x plus 3 + sin t e raised to x minus t
இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சைன் டின்னு உங்களுக்கு கிடச்சிருக்க போகிறோம். ஸோ இந்த சைன் டி உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் டீயில் எழுதணும்ப்பா, ரைட்டுங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் எழுதணும். இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்டெகிரேஷன்ஸ் ஃபைனலாக பண்ணி பாருங்கள். டைம் ஹேப்பன் ஒன்றும் இல்லை. நீங்கள் இது நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்களா? இப்போ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு பேலன்ஸ் இது யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் டீயை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோம். அப்போ இ பவர் எக்ஸ்ன்றது எல்லாமே நான் வெளியே கொண்டு போயிடலாம். வெளியே கொண்டு போயிட்டு அவங்களாம் கிடச்சோம்னா 3 + sin x. now we are taking integration with respect to t தான். லாம்டான்றது இங்கே ஒன்று தான். ஸோ 3 + sin x t e raised to x integral over 0 to x e raised to minus t dt இருந்திருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா e power minus t divided by 1 கிடச்சிருப்போம். இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடச்சிருந்துருக்குனாக்கா 3 + sin x plus 3 plus sin x e raised to x minus times e power minus x plus 1 கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் u of pi by இது u of x, இதுதான் u of x, இதுதான் உங்களோட ஃபைனல் சொல்யூஷன். u of tன்றது இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா u of t கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் u of t கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, ஓகேங்களா? ஸோ u of t கண்டுபிடிச்சா அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணி u of x நம்ம எழுதிட்டோம், ஃபைனல் சொல்யூஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபைனல் சொல்யூஷனில் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா u of pi by 2 u of pi கொடுத்துருக்கான். ஸோ இதுல இருந்து நீங்கள் u of pi by 2 and u of pi சப்ஸ்டியூட் பண்ணி x போல pi by 2 and x போல pi. ஸோ u of pi by 2ன்றது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா 4 e power pi by 2 கிடச்சிருக்கும். அண்ட் u of pi கூட sin piன்றது என்னப்பா 0, இங்கேயும் 0 கிடச்சிருப்பான். e power pi அப்போ 3 + 3 e power pi. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் மைனஸ் e power minus pi + 1 கிடச்சிருக்கும். இதுக்கு மல்டிப்ளை பண்ணி உங்களோட ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கும். இந்த ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்களான்னு தெரியல, கொஸ்டின் இதுதான், பட் ஆப்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணலை, கொஸ்டின் இதுதான் ஐடியா. ஸோ பீன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே என்ன இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கனாக்கா நான் ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் ஜி டு எனி குரூப். ஸோ ஜிலேருந்து எந்த ஒரு குரூப் வேணால் கொடுங்க, அது வந்து எனக்கு என்ன இருக்குன்னா இன்ஜெக்டிவ் மேப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஜி இங்கே யாருன்னு கேட்குறான், அதாவது A5 D6 கேட்குறான். இப்போ இன்ஜெக்டிவ்னா நம்மளுக்கு என்ன தெரியும்ப்பா, கர்னல் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், சிங்கிள்டன் ஜீரோ, இது ஒரு ஸ்டாண்டர்ட் தீரம், அதாவது ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரியும், ரைட்டுங்களா? இப்போ நான் இங்கே A5 வச்சுக்கிட்டா A5 நீங்கள் எந்த குரூப் வேணால் கொடுங்க, எந்த குரூப் கொடுத்தாலும் உங்களுக்கு கர்னல் கண்டிப்பாக சிங்கிள்டன் ஜீரோ தான் கிடச்சிருக்கும். ஏன் ஞாபகம் இருக்குங்களா? இது உங்களுக்கு யாருன்னா ஒரு சிம்பிள் குரூப் நம்மளுக்கு தெரியும். ஸோ A5 பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஒரு சிம்பிள் குரூப் நம்மளுக்கு தெரியும். வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க. இது யாரோட கம்யூட்டேட்டிவ் ஆகணும், கர்னல்ன்றது எனக்கு என்னப்பா, யாரெல்லாம் உங்களுக்கு ஐடென்டி எலமெண்ட் கொண்டு போகணும் நான் அவனெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதணும், ரைட்டுங்களா? ஸோ அவனெல்லாம் கலெக்ட் பண்ணால் இங்கே யார் மட்டும் தான் உங்களுக்கு இது ஐடென்டி போயிருக்கும், A5லேருந்துனாக்கா ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் போயிருக்கும், பேலன்ஸ் எங்களுக்கு யாருமே போயிருக்காது. தட்ஸ் இட். ஸோ அப்போ A5 தான் பாசிபிள், D6 D5 தான் உங்களுக்கு வராது. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு இன்ஜெக்டிவ் வர மாதிரி உங்களால் ஒரு நான் ட்ரிவியல் குரூப் ஹோமோமார்பிசம் கேட்டிருக்கான், இன்ஜெக்டிவ் மேப் வரணும். ஸோ அப்படின்னா கர்னல் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஐடென்டிட்டியாக இதில் நீங்கள் D6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்னல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், D6 குரூப் 2 × 3 கிடச்சிருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து 1 + 2 + 3 எழுதிடுவோம். ஓகே, இதோட கிளாசிக் கரஸ்பாண்டிங் கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி இன்ஜெக்டிவ் எந்த குரூப் வேணால் கொடுத்துருக்கான், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ எனி குரூப் நம்ம வேறு குரூப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் அல்ஜிப்ரா. G of n என்னன்றதுனா நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் அப் டு n ஐசோமார்பிசம். இப்போ G of 8 அப் டு ஐசோமார்பிசத்தோட கான்செப்ட் என்னன்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் டிவைசஸாக உடைச்சிட்டு அதுக்கு மேலே இருக்க பவர்ஸ் நம்ம பார்ட்டிஷன்ஸ் எடுப்போம். அது எதுக்குன்னா எப்ளின் குரூப் எல்லாம் அப் டு ஐசோமார்பிசம் பண்ணுறதுக்கு. நான் எப்ளின் குரூப்பை நம்மளால் பண்ண முடியாது. இதில் ஆர்டர் 8ல் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்லாம் சொல்லணும்னு கேட்டால் Z8 நம்ம நேச்சுரலாக சொல்லிடுவோம். அடுத்து நீங்கள் யாரை சொல்லணும்னா Z4 × Z2 சொல்லலாம். அப்புறம் வந்து Z2 × Z2, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச குரூப்பு, ஓகேங்களா? Q8 சொல்லலாம், அப்புறம் என்ன சொல்லலாம் D8 சொல்லலாம், அதாவது D4 டைரக்டல் குரூப் சொல்லலாம். இது எப்ளின் குரூப், இது எப்ளின் குரூப், இது எப்ளின் குரூப். ஆனால் இதெல்லாம் ஐசோமரிசம் கிடையாது. ஏன்னா ஐசோமரிசம் தான் இது ரிலேட்டிவ் பிரைமாக இருக்கும். அப்போ இது மூணும் நம்மளுக்கு ஐசோமரிசம் கிடையாது, அப்படி ஐசோமரிசம் வந்திருக்காது. அப்படின்னா நடத்தினா இது மூணு நான் டிஃப்ரெண்டாக எடுத்துக்குவேன். ஸோ நான் எப்ளின் குரூப் கொடுத்தாச்சு, இது உங்களுக்கு ஐசோமரிசம் கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை குரூப் உங்களால் இங்கே கண்டுபிடிக்கணும், 5 குரூப் நம்ம மேனுவலாக கண்டுபிடிக்க முடியுது. இதில் பர்டிகுலர் அவன் எப்ளின் கொடுத்துருந்தா, சப்போஸ் அவன் எப்ளின் கொடுத்துருந்தா அந்த எப்ளின் குரூப் எல்லாம் எனக்கு யாருக்கு இதாக இருக்குனாக்கா இது 2³ எழுதிக்குவோம். ஸோ அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் 3ன்றது 3 தான். அப்போ எத்தனை எப்ளின் குரூப் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக 3 எப்ளின் குரூப் கொடுக்கும். வேற எந்த எப்ளின் குரூப் எடுத்தாலும் இவனுக்கு உங்களுக்கு போயிருக்கும்.
ஸோ அதை தாண்டி உங்களால் என்ன பண்ண முடியும்னா D4 6 இது ஆர்டர் 8னாலும் அவன் டக்குன்னு கேட்டுட்டான். ரொம்ப பெரிய ஆர்டர் போடும்போது அவன் மோஸ்ட்லி எப்படின்னு கொடுப்போம், இப்போ 100 இல்லை 130 இல்லை 200 300 அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நார்மலாக என்ன நடந்திருக்குனாக்கா எக்ஸாக்டாக அது யார் இருந்திருப்பான்றது கேட்கலாம், எப்படின்னு குரூப்பை மட்டும் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் இங்கே ரொம்ப சின்ன ஆர்டர்னால தான் அவன் டேரெக்டாக கேட்டிருக்கான் ஒரு ஒரு ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 8ல் எத்தனை குரூப் கிடைக்குனாக்கா 5 குரூப்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா n வந்து ரிலேட்டிவ் ப்ரைமாக இருந்துச்சுனாக்கா இருந்துச்சுனாக்கா ஒரே ஒரு அப் டு ஐசோமர்ஸ் தான் கிடைக்கும்ன்றோம். அதாவது பீன்றது பிரைம் நம்பர். அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் நம்ம தப்புன்னு சொல்லணும்னாக்கா ஒரு நான் பிரைம் நம்பருக்கு அப் டு ஐசோமர்ஸ் ஒன்றே ஒன்று இருக்குன்னு நான் சொன்னால் போதுமான. இப்போ ஆர்டர் 15 எடுத்துக்கங்க. ஆர்டர் 15 எப்படி இருந்தால் 3 × 5 எழுதிக்கலாம். அப்போ பார்ட்டிஷன் ஆஃப் 1 பார்ட்டிஷன் ஆஃப் 1 எழுதுவோம். இது ஒரு பிரைம் நம்பர் ஆஃப் 15 பிரைம் நம்பர் கிடையாது. ஆனால் இதில் உங்களால் எப்ளின் குரூப் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் இது எப்ளின் குரூப்னா ஆர்டர் 15 ஆல்வேஸ் சைக்கிளிக் குரூப். ஸோ ஆல்வேஸ் சைக்கிளிக் குரூப் அண்ட் எப்ளின் குரூப் ஆல்சோ. இங்கே உங்களால் நான் எப்ளின் குரூப்பே உங்களால் கண்டுபிடி ஆர்டர் 15 நான் எப்ளின் குரூப்பே கிடையாது. இது ஏன் ஆல்வேஸ் சைக்கிளிக் குரூப்னா P does not divide Q - 1 அதை வச்சு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷனா. ஆர்டர் ஆஃப் G = 15 ஆல்வேஸ் சைக்கிளிக் குரூப். ஸோ ஒரு சைக்கிளிக் குரூப்பை நம்ம அப்போ சைக்கிளிக் குரூப்னா ஆல்வேஸ் எப்ளின் ஆர்டர் 15 எப்ளின் குரூப் மட்டும் தான் இருப்பான். அப்போ அங்கே அப் டு ஐசோமார்க்ஸ்ன்றது நம்ம நார்மலாக பண்ணுறக்கூடிய பார்ட்டிஷன் டெக்னிக்காக பண்ணிக்கலாம். ஒரு பிரைம் நம்பர் இல்லாத ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு எனக்கு அப் டு ஐசோமர்ஸ் பார்த்தா ஒரே ஒரு அப் டு ஐசோமர்ஸ் தான் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போ நமக்கு நிறைய நம்ம பார்ட்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்தவரைக்கும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சொல்யூஷன் என்ன கேட்குறான்றதை புரிஞ்சுங்க. ஏன்னா பார்ட்ஸில் போயிட்டு நம்ம உட்காந்துட்டு மொத்தமாக சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது டைம் எடுத்து தான் செய்யும். அவன் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம விளையாடணும். சொல்யூஷன் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளிசிட்டாக கேட்டால் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து சொல்யூஷனோட நேச்சர் தான் கேட்குறான். ஸோ அந்த நேச்சர் ஒன்றே நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். இந்த ஐடியாவே இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருப்பாங்க, டேரக்டான sin x cos x கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல e⁻−5x அது மட்டும் தான் டிஃபரெண்ட் பண்ணியிருக்கான். அதாவது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் இது வெரிஃபை பண்ணுறான் நம்மள்கிட்ட, வேறு எதுவும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ் இட். ஸோ அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, சிஎஸ்ஆர் நெட்டுக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு, ஜூன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.